இத பாரு, கார்த்திக் நல்ல பையன்தான். ஆனா அது மட்டும் பத்தாது. அவர் யாரு, குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியணும். என்ன மாதிரி நீயும் நடுத்தெருவுல நின்னுடக்கூடாது. அதனாலதான் வந்த. மம்மி, உனக்கு தெரியுமா? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுவா இதுவான்னு எனக்கு போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். மம்மி, இங்க பாரு, நீ என் மேல அக்கறையா இருக்க, நான் ஒத்துக்கிறேன் தான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்கணும். ஏய், சொன்னா நீ அனுப்ப மாட்டியே. இங்க பாரு மம்மி, நீ எனக்காக எடுக்கிற முடிவு எங்க 2 பேருக்குள்ளயும் தப்பாயிடக்கூடாது. நீ அதை புரிஞ்சுக்க முதல்ல. அவன் இன்னும் வீட்டுல போய் எங்க லவ் மேட்டர் எதுவும் சொல்லவே இல்ல மம்மி. அவன் தான் சொன்னான்ல அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் சொல்றேன்னு. இவ்ளோ நாள் வெயிட் பண்ணோம்ல மம்மி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்ல. திடீர்னு எல்லாத்தையும் அங்க போய் உடைச்சிட்டா அவன் மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் போயிடும்ல மம்மி. இங்க பாரு, கார்த்தியா அவங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச புள்ளதான் அந்த வீட்ல. புரியுதுடி. அதனாலதான் நான் உங்க விஷயம் பத்தி எதுவுமே பேசல. நீ எதுவும் பேசல. அப்பாடா, லவ் யூ மம்மி, லவ் யூ, ஐம் சாரி. இத பாரு ரம்யா, எனக்கும் நாகரிகம் தெரியும். சரி, வீட்ல எல்லாரும் எப்படி பேசுனாங்க? ஓ மாம தங்கமான மனுஷன், ஊர்லயே பெரிய குடும்பம், அரண்மனை மாதிரி வீடு. அவங்க வீட்டு பாத்ரூம் தான் நம்ம வீட்டு சைஸே அப்படின்னா பாத்துக்கோ. கார்த்தி அம்மா ஒரு சிடு மூஞ்சி, தங்கச்சி தங்கமான புள்ளடி, அக்கா ஒரு வெகுளி, அக்கா புருஷன் சாம்பாரு, அண்ணன் டெரரு. போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரையும் ஸ்டடி பண்ணிட்டியே. சரி, ஓகே. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்றனா உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துரு. சரிடி, தம்பி வந்துடட்டும், நான் பாத்துட்டு கிளம்பிடுறேனே. சரி, ஓகே. வேற எதுவா இருந்தாலும் பாத்துட்டு கிளம்பிடு. நீ எதுவுமே பேசிடாத ப்ளீஸ் மம்மி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. தம்பி, ரம்யா தான் பேசுனா. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். என் ஃபோன் நம்பர் தொலைஞ்சு போச்சா இல்ல உங்க போனே தொலைச்சிட்டீங்களா? இல்ல, அது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. கோவப்படாதீங்க தம்பி, நான் வந்த விஷயம். ஆண்டி, வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இல்ல, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க. சரி, வரேம்மா. வாங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல பரவாயில்லங்க. ஏங்க, உங்க பொண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சா என்ன? இல்லங்க, பரவாயில்ல, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ஓ, கார்த்திக், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு பொண்ணை பெத்தவங்க அவங்க வாயால ஒரு பையனை பத்தி உயர்வா சொல்றாங்கன்னா நீ எந்த அளவுக்கு கண்ணியமா நடந்திருப்பேன்னு எனக்கு புரியுதுப்பா. ஒரு அப்பனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க கார்த்திக், கொண்டு போய் விட்டு வந்துரு. சரிப்பா. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோலயே போயிடுறேன். பரவாயில்லைங்க, பையன் கொண்டு வந்து விட்டு வருவான். போயிட்டு வா. போயிட்டு வந்துரு. சரி, நான் வரேம்மா. வாங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேங்க. என்னாச்சு தம்பி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படணும். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியல. ஏன் ஆண்டி, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, உங்க பொண்ணை நான் விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? நீங்க விட்டுட்டு போவீங்கன்னு நினைக்கல.
நான் விட்டுட்டு போயிடுவேனோன்னு பயப்படுறேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனைங்க. முடியல. என் காலத்துக்குள்ள அவளை கரையேத்தி விட்டுறணும்னு பாக்குறேன். இல்லனா தாயெல்லாம் பிள்ளைய அவ தவிச்சு போயிடுவா. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் வரல தம்பி. திடீர்னு எனக்கு ஒண்ணுனா என்ன அவ என் புள்ள? அட்லீஸ்ட் என் புள்ள வாழ போற இடத்தையாவது பாத்துட்டு போனா கொஞ்சமாவது எனக்கு மன நிம்மதி இருக்கும். அதுக்காக தான் வந்தேன். உங்க எல்லாரையுமே பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லாம வந்தது தப்புதான். ஆனா உங்க காதல பத்தி நான் எதுவும் வாய் விடல, எதுவுமே பேசல. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் ஆண்டி இப்பெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என் அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கும் ரம்யாவுக்கு தான் கல்யாணம், எல்லாரோட சம்மதத்தோட. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நன்றி. கடவுள் உங்களை எனக்கு மருமகனா தரல, மகனா தந்திருக்காரு. என் புள்ளைய நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிங்க ஆண்டி, போலாம். தம்பி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க ஆண்டி. அண்ணத்தை பார்க்க முடியுமா? இப்பவே வா. ஆமா தம்பி, என்னவோ தெரியல, அந்த புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரம்யா அண்ணத்தை பத்தி அவ்வளவு சொல்லிருக்கா. அதான். இப்போ அவசியம் பார்க்கணுமா? ஆமாப்பா, இல்லனா அவன் ஞாபகமாவே இருக்கும். அதான். சரிங்க ஆண்டி, போலாம். சரி. தம்பி, அந்த பூக்கடை கிட்ட கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். எவ்வளவுமா முழம்? ஒரு முழம் 50 ரூபாமா. 50 ரூபாவா? சரி, 2 முழம் கொடுங்க. கட்டழகானதும் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கோடி சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, ஒரு சக்கரம் சுத்துதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஓ, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகிறேன். பாரு, ஒரு கிண்ணத்தை இப்ப நீ வாய மூடல, அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளிக்கட்டை எடுத்து வாயில வச்சிருவேன். பாத்துக்க. வாப்பா. யார் இந்த அம்மா? என் ஃப்ரெண்டோட அம்மா, அண்ணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நான் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கால்ரா ஊசி போடுற நர்ஸ்ன்னு நினைச்சேன்.